புதுசாக கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ளைக்கு அவங்க தாத்தா கறி விருந்தொன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாருங்க. அதுக்கு எங்களை எல்லாமே கூப்பிட்ருந்தாங்க. நாங்களும் போயிருந்தோங்க. நாங்கள் போகும்போது சிக்கன் நல்லா ரெடியாக இருந்துச்சு ஒரு பாத்திரத்தில். ஆனால் இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. நாங்கள் போன உடனே சிக்கன் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அந்த சமையல்காரம்மாட்ட கேட்டேன். வரமிளகா கோழி வறுவல் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்னோடய கேமராவெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறக்குள்ளேயே அவங்களாம் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்தாங்க. நானும் ஒரு டேஸ்ட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வித்தியாசமான சிக்கனாக இருந்துச்சுங்க. ரொம்ப மசாலா ஐட்டம் எல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் போட்டு பண்ணியிருந்தாங்க. சரி நானும் அது வந்து வீடியோ எடுத்ததுனால உங்களுக்கு அது இன்றைக்கி காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடுறேங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த சமையல்காரம்மா கூட வந்தவங்க வரமிளகாய் எடுத்து அருவாமனையில் நீட்ட வரமிளகாய்ங்க இப்படி குறுக்க வெட்டி விதையெல்லாம் உதுத்து விட்டுட்டாங்க. விதை இருக்கக்கூடாதாம்மா, அதனால் விதையெல்லாம் உதுத்து விட்டுட்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நிறைய எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ சிக்கன் வந்து கழுவி ரெடியாக வச்சுருந்தாங்க. அடுப்பத்தை வச்சு பெரிய பாத்திரம் ஒன்று வச்சுட்டாங்க. அதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டுட்டாங்க. அது செவக்கிறக்குள்ளே கடுகு போட்டாங்க. கடுகு போட்டு பொரிஞ்சுடனே இந்த கிள்ளி வச்சாங்க இல்லையா வரமிளகாய், விதையில்லாமல் எடுத்து வச்ச வரமிளகாயும் கருவேப்பிலையும் உள்ளே போட்டாங்க. அது வந்து அடுப்பு பெரிய அடுப்புங்கிறதுனால ரொம்ப எரியுது. அது செவக்கிறக்குள்ளே வரமிளகாய் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. கூட 2 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாங்க. வரமிளகாய் செவக்கிற மணம்தான் அந்த சிக்கனோட டேஸ்ட்டை கொண்டு வருதுங்க. இப்போ இந்த வரமிளகாய் வறுபட்டு இஞ்சி பூண்டு வாசமெல்லாம் போன உடனே இந்த சிக்கன் கழுவி தண்ணியில் பிழிஞ்சு எடுத்துட்டு இப்போ அந்த வரமிளகாய்க்குள்ளே போடுறாங்க. சிக்கன் வந்து முடிஞ்ச வரைக்கும் தண்ணியே இல்லாமல் தான் அரிச்சு எடுத்து போட்டுட்ருக்குறாங்க. அது போட போட இன்னொரு அம்மா வந்து அதை கலக்கி விட்டுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இல்லைன்னா அடுப்பு பெரிய அடுப்புங்கிறதுனால கீழே அடி பிடிச்சிரும் இல்லைங்களா, அதனால் இன்னொரு அம்மா வந்து அதை கலக்கி விட்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ இது எல்லா சிக்கனையும் போட்டோடனே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறாங்க. கல்லுப்பு போட்டுட்டாங்க. போட்டு நல்லா கிண்டி விடுறாங்க. அதாவது இது கைவிடக்கூடாதுங்க, கிண்டி விட்டே இருக்கணும். இது கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டால் தண்ணி விட்டுரும். அப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறாங்க. இது ஒன்று தாங்க இன்க்ரீடியண்ட்டு. மஞ்சத்தூள் போட்டுட்டு 3 தக்காளி பழம் தான் எடுத்தாங்க. நான் கூட இவ்வளோ 10 கிலோ சிக்கன் இருக்குங்க, இதுக்கு 3 தக்காளி பழம் போதுமான 3 போதும் அப்படின்னு சொல்லிட்டு 3 தக்காளி பழத்தை, பச்சை தக்காளி பழத்தை தான் மிக்சியில் அடிச்சுட்டு வந்து இப்போ அதுக்குள்ளே ஊற்றிட்டாங்க அரைச்சதை. ஊற்ற இன்னொரு அம்மா கிண்டி விட்டுட்டே இருந்தாங்க. இவ்வளவு தாங்க சிக்கன் பண்ணுறது. பாருங்கள், இது கலக்க அப்படியே தண்ணி நிறையா வந்துடுச்சு. தண்ணியே ஊற்றலை, அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணி தான். நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியிலே மூடி வச்சுட்டாங்க. எக்ஸ்ட்ரா வெளி தண்ணி எதுவுமே ஊற்றலை, அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணி தான். இப்போ மூடி வச்சு மூடியை திறந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சுங்க. சிக்கனு வந்து நல்ல பொடி பொடியாக கட் பண்ணியிருந்தாங்க, அதனால் சீக்கிரமாக வெந்துடுச்சு. வெந்த உடனே தான் இப்போ நானும் பக்கத்தில் நிற்கங்காட்டிக்கு டேஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்தாங்க. நான் பக்கத்தில் எங்கள் அண்ணா பையன் நின்றுட்டு இருந்ததுனால நீ சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால இப்போ அவங்கள சாப்பிட சொன்னேன். இப்போ அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் டேஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு. கொஞ்சமாக உப்பு போடுங்கன்னு சொன்னேன். மற்றபடி ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. இது அப்படியே கிண்ட தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சுங்க. அப்படியே ட்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் வரமிளகா கோழி வறுவல் அப்படின்னு சொல்கிறாங்களாம்மா. அதுவும் ஒரு வித்தியாசமான வறுவலாக தான் இருந்துச்சுங்க. நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு தக்காளி பழம் பெரிய வெங்காயம் கொத்தமல்லி தூள் அதெல்லாம் போட்டு வதக்கிறதுக்கு இது ஒன்றுமே இல்லை, வெறும் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப மசாலா ஐட்டம் எல்லாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக இருந்ததுனால சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த சிக்கன் டேஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும் இதில், அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் சிக்கன் எடுத்து இதே மாதிரி மிளகாய் கோழி வறுவல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள்.